ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவனை கடத்தி சென்ற சம்பவத்தில் 3 சிறுவர்களை போலீசார் கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள குரங்கணி காட்டேரி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த தங்கசாமியின் மகன் அபினேஷ் மாவடிப்பண்ணையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே பகுதியில் முத்துக்குமார் என்பவரின் வீட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவிற்காக கூட்டாம்புளி பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது கூட்டாம்புளியிலிருந்து வந்த இருவர் மது போதையில் இருசக்கர வாகனத்தை வேகமாக இயக்கி அப்பகுதி மக்களுக்கு இடையூறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அபினேஷின் தந்தை தங்கசாமி கண்டித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரையும் கண்டித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மாலை கூட்டாம்புளியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் தங்கசாமியை தேடி அவரது வீட்டிற்கு வந்துள்ளனர். அவர் வீட்டில் இல்லாத நிலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து வந்த அபினேஷை அவர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்றனர். மேலும் அபினேஷின் அண்ணன் முத்து நாராயணனுக்கு தொலைபேசி மூலம் உங்கள் தம்பியை நாங்கள் கடத்தி செல்கிறோம் என்று கூறி போனை துண்டித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த குடும்பத்தினர் உடனடியாக ஆழ்வார் திருநகரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் தேடுதல் மேற்கொண்ட பொழுது கூட்டாம்புளி மெயின் ரோடு பகுதியில் அபினேஷை இறக்கிவிட்டு 3 பேரும் தப்பிச் சென்றது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆழ்வார் திருநகரி போலீசார் வழக்கு பதிவு செய்து கூட்டாம்புளி பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவர்களை தூத்துக்குடி குழந்தைகள் நல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் பாளையங்கோட்டை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாரேனும் ஈடுபட்டார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.